நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே விஜய் மக்களை சந்திப்பார் என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அதிகாரப்பூர்வ செயலி வாயிலாக மட்டுமே உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெறும் என்றும் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைதளங்களில் மட்டுமே அறிவிப்புகள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யூகத்தின் அடிப்படையில் பரப்பப்படும் செய்திகளை கழக தோழர்களும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதும் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அறிவிப்பின் வாயிலாக தெரிய வந்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ஜெகநாத் இணைகிறார். முழு தகவல்கள் என்ன ஜெகநாத்? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி பிப்ரவரி 2ஆம் தேதி அவர் கட்சி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் கட்சியின் சார்பாக மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை அவர் தெரிவிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று காலை முதல் பார்த்தீங்கன்னா பல்வேறு சமூக வலைதளங்கள் நடிகர் விஜயின் கட்சி மாநாடு ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று பல்வேறு சமூக வலைதளங்கள் பரவி கொண்டிருந்தது. குறிப்பாக அந்த கட்சியின் மாநாட்டை குறித்தும் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு படிவம் ஒன்று சமூக வலைதளங்கள் பரவி கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக உறுப்பினர் சேர்க்கைகள் நடைபெறும் என்று சமூக வலைதளங்கள் பரப்பி கொண்டிருந்தனர். இதனை சுட்டிக்காட்டும் வகையிலும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வ செயலி வாயிலாக மட்டுமே இந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என்றும் உறுப்பினர்களை சேர்க்கைக்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் அதனுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக 19ஆம் தேதி வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வமாக சமூக வலைதளங்களில் மட்டுமே வெளியிடப்படும் என்றும் மற்ற அறிவிப்பினை பொதுமக்களும் மற்ற யாரும் நம்ப வேண்டாம் என்றும் தற்போது மீண்டும் அதனை சுட்டிக்காட்டும் வகையில் அவரது இணையதளத்தில் ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக இன்று காலை இந்த வலம் வந்த அந்த பொய்யான செய்திகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நாம் தந்தி டிவியில் ஒளிபரப்பு செய்தியில் குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அந்த கட்சியின் மாநாடு நடைபெறும் என்று நாம் அதிகாரப்பூர்வமாக தகவலை வெளிப்படுத்தியிருந்தோம். அதே போல் சுட்டிக்காட்டும் வகையிலும் அவர் பார்த்தீர்கள் குறிப்பாக நடிகர் விஜய் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பே பார்த்தீர்கள் நேரடியாக சந்திப்பார். குறிப்பாக அந்த மாநாடு விஷயம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நடைபெறும் என்றும் தற்போது அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். மேலும் இந்த செயலியின் மூலமாக மட்டுமே இந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும், மற்றபடி எந்த ஒரு பொய்யான தகவல்களையும் வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என்று தற்போது அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத்.